விவசாயி மழை காலத்தில் நெல் அறுவடைக்கு வந்தால் கண்டிப்பாக நனையும். நெல் நனையாமல் இருக்காது. அது 25% ஈரப்பதம் இருந்தாலும் மத்திய சர்க்கார் எடுக்கணும். மத்திய சர்க்கார் ஒரு டீம் ஆகி இப்போ ஆராய்ச்சிக்கு அனுப்புகிறாங்க. இங்கே வர ஆளுங்க செருப்பை போட்டுக்கிட்டு நெல் மேலே ஏறி நிற்கிறான், ஷூவை போட்டுக்கிட்டு. தஞ்சை, நாகை, திருவாரூரில் பாதிக்குது. நாமக்கல்லுக்கு போகிறான், இங்கே லட்சக்கணக்கான மூட்டை இங்கே அழிஞ்சு கிடக்குது. அதை போய் பார்க்காம நாமக்கல்லில் 10 மூட்டை கிடக்கிறத போய் பார்க்க போகிறாங்க. என்ன இது கொடுமை! இது மத்திய சர்க்கார் 25% ஈரப்பதம் இருந்தாலும் அந்த நெல்லை எடுப்பதற்கு ஆணை வழங்க வேண்டும். அதுபோல் மோடி ஐயா சொன்னார்ல, நான் ஆட்சிக்கு வந்தால் 2 மடங்கு லாபம் தரும் விலையை விவசாய விளைபொருளுக்கு தரேன்னு சொன்னார். 18 ரூபா வித்த நெல்லுக்கு 54 ரூபான்னு தரேன்ட்டு இன்றைக்கி 24 ரூபான்னு தர்றாரு. இனிமேல் டிபிசியில் பிடிக்கிற நெல்லுக்கெல்லாம் ஒரு கிலோவுக்கு 54 ரூபாய் கொடுத்து 25% ஈரப்பதம் இருந்தாலும் எடுத்துக்கொள்வதற்கு ஆணையிட வேண்டும் என்பதற்காக அடுத்த மாதம் நாங்கள்லாம் டெல்லி போகிறோம். அங்கே சாகு வரை உண்ணாவிரதம் இருக்கோம். எங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டோம். எல்லாம் திகார் ஜெயிலே இருந்துட்டு வரோம். 100 வருஷக்கணக்கில் வேணாலும் எங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை மத்திய சர்க்காருக்கு இருக்கிறது. விவசாயி சேத்தில் கை வைத்தால் தான் முதல்ல சோத்தில் கை வைக்க முடியும். செய்யலைன்னா நாங்கள் ஜெயிலே இருக்கோம். அதே போல் இங்கே டிபிசியில் நெல்லுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க மூட்டைக்கு. தெற்கு சேர்பேட்டில் ஊரில் 6 லட்ச ரூபா பேலன்ஸ் வச்சுருக்காங்க அந்த கூலி தொழிலாளருக்கு. அதை போய் கேட்டால் 2 லட்சம் லஞ்சம் தரியாங்கிறாங்க. என்ன பண்ணுவான் அந்த கூலி தொழிலாளி? அதுக்காக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 10 ரூபா கூட 20 ரூபா மாநில சர்க்கார் கொடுங்க கூலியாக நெல் மூட்டைக்கு. விவசாயிகளுக்கு எங்ககிட்ட லஞ்சம் வாங்காமல் தடுக்க வேண்டியது தமிழக அரசனுடைய கடமை. அதே போல் காவிரியில் லட்சக்கணக்கான கனடி தண்ணீர் போய் கடலில் வேஸ்ட்டாக உழுவுது. அந்த தண்ணீரை திருப்பி காவிரி ஐயாறில் விட்டால் அங்கிட்டு ஒரு 5 லட்சம் ஏக்கர் சாடி ஆகும். இந்த குண்டாறு திட்டத்தில் விட்டால் இங்கிட்டு ஒரு 5 லட்சம் ஏக்கர் புஞ்ச நிலமெல்லாம் நஞ்சு நிலமாக மாறும். அது இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஏரி குளங்கள் நிரம்பி நிலத்தடி மற்றும் 1000 அடியிலேருந்து 20 அடிக்கு வந்துடும். அதற்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அதற்காக போராட்டத்துக்கு ரெடியாக இருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.